கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் ஜோசப்பின் கையை மர்ம நபர்கள் வெட்டியது தொடர்பாக தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் 31வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நஜீப் என்பவரை கோவை டவுன்ஹாலில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்த புலனாய்வு பிரிவு போலீசார் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேளாண்மை பொறியாளர் முத்துக்குமாரசுவாமி தற்கொலை வழக்கு தொடர்பாக திருவண்ணாமலை நல்லவன்பாளையத்தைச் சேர்ந்த கதிரவன் என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து யாரோ சிலர் கதிரவனை வேனில் அழைத்துச் சென்றதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். மாயமாகியுள்ள கதிரவன் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் குடும்ப நண்பர் என்று கூறப்படுகிறது. சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் செல்லும் சாலையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த துப்புரவு தொழிலாளி முருகன் கொலை தொடர்பாக அவரது நண்பர் சந்துருவை போலீசார் கைது செய்தனர். போலீஸ் விசாரணையில் கள்ளக்காதலியை அடித்து துன்புறுத்தியதால் முருகனை கொலை செய்ததாக சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஊழலையும் மதுவையும் ஒழித்து மாற்றத்தை ஏற்படுத்த தமிழகத்திற்கு தொடர்ந்து வருவேன் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்க 7 மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க புதிய திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரத்தில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு வழங்கும் பணியை அமைச்சர் வளர்மதி ஆய்வு செய்தார். சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் உணவு வழங்கும் பணி எவ்வித தடையுமின்றி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வளர்மதி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிதம்பரம் நகரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். மிரட்டல் விடுத்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்துள்ள வளங்காவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மனைவி பாண்டி மீனாள். இவர்களுக்கு திருமணமாகி 6.5 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சரவணன் மனைவியை வெட்டி கொண்டு விட்டு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சரவணன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.